வெஸ்டம் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு ரிசல்ட்டு வந்துருச்சு. எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேர் பாஸாக இருக்கீங்க, ஃபெயிலாக இருக்கீங்க, லோ மார்க்கு, ஹை மார்க்கு நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன்னா அதை தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, என்னன்னா நம்ம டிப்ளமோ எடுக்கலாமா, டிகிரி பண்ணலாமா, இல்லை இன்ஜினியரிங் பண்ணலாமா, இல்லை கேட்ரிங் பண்ணலாமா, இல்லை நர்சிங் பண்ணலாமா, லா காலேஜ் பொது வரைக்கும் இருக்குது. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வேலைக்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். அந்த எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி நாங்கள் எடுக்கிறோம், இன்ஜினியரிங் எடுக்கிறோம், டாக்டர் எடுக்கிறோம், அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் தான், நல்லது தான், சரிங்களா? ஆனால் என்னென்னா நீங்கள் டிகிரி பண்ணாலும் வெளியே 3 வருஷம் படிப்பீங்க, ஓகேங்களா? வெளியே போகும்போது டிகிரி மட்டும்தான் கையில் இருக்கும், பேர் மட்டும்தான் கையில் இருக்கும். ஸோ வேலை கையிலே இருக்காது. பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்க இருந்தாலும், சரிங்களா? பசங்களுக்கு மெயின் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படித்ததுக்கப்புறம் வேலை கண்டிப்பாக வேணும், யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா? அதனால் நல்லா திங்க் பண்ணுங்கள். விஸ்டம் கேட்ரிங் காலேஜ் நம்ம நடத்தி வந்துட்டுருக்கோம். கேட்ரிங் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்லலாம் கேட்ரிங் வந்து நிறைய பேர் நான் பார்த்துட்டோம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், கேட்ரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரைனிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் கோர்ஸு, 6 மாதம் ட்ரைனிங் போவோம். ட்ரைனிங் போன இடத்துல நல்ல ஒரு ஃபீல்டு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் டிகிரி முடித்தா டிப்ளமோ போட்டாலும் சரி, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே போகும்போது உடனே உங்கள் கையில் வேலை இருக்கும். நீங்கள் 5,000 to 20,000 சம்பளம் இருக்க மாதிரி வேலை இருக்கும், சரிங்களா? அதனால தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் எடுக்க சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் டிகிரி பண்ணுறோம், ஐடிஐ பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஐடிஐ படித்து உடனே வந்து வேலை இருக்கா? ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். ஆனால் கேட்ரிங் பொறுத்த வச்சும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகலாம். நீங்கள் ட்ரைனிங் போகும்போது 6 மாதம் நீங்கள் ட்ரைனிங் போகும்போதே பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம், சரிங்களா? அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் தருவாங்க. அங்கே போய் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கற்றுக்குவீங்க, எல்லாமே இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்புகிற ஹோட்டல் எதுவுமே லோக்கல் எதுவுமே இல்லை. திருப்பூர், கோயம்புத்தூர், ஏற்காடு, ஊட்டி, கேரளா, சென்னை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் நம்ம 5 ஸ்டாரு 7 ஸ்டாரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு நம்ம ஹோட்டல் மட்டும் தான் அனுப்புவோமே ட்ரைனிங், சரிங்களா? நீங்கள் பாண்டிச்சேரி பொறுத்த வச்சும் நம்ம ட்ரைனிங் இருக்குது, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், சரிங்களா? நீங்கள் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா 6 மாதம் எதுவுமே தெரியும். இங்கே 6 மாதம் நீங்கள் வந்து ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ணி காலேஜ் வந்து 6 மாதம் வந்து காலேஜில் படிப்பீங்க. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா ட்ரைனிங் போயிடுவீங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீ நிறைய பேர் சொல்லலாம் கேட்ரிங் பொறுத்த வச்சவே கிச்சன் தான், சமையல் தான், அதை நான் வீட்டிலேருந்து கற்றுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே கிச்சனில் பொறுத்த வச்சுன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. சவுத்து இருக்குது, அதாவது தந்தூரி இருக்குது, சைனீஸ் இருக்குது, பேக்கரி இருக்குது, ஜூஸ் ஐட்டம்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா கிச்சன்னாவே சமையல் தான், அப்படின்னு சமைக்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா டிஷ் இருக்குது, நிறையா நீங்கள் கற்றுக்குவீங்க, புதுசாக கற்றுக்குவீங்க, புதுசாக டிஷ்ஷு கற்றுக்குவீங்க, புதுசாக ஸ்டைல்ஸ் வரும், ஓகேங்களா? பொதுவாக கேட்ரிங் பார்த்து வச்சோம் கிச்சன் மட்டும் இல்லைங்க சார். கிச்சன் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, அவுட் ஸ்பீக்கிங் இருக்குது, பெல் பாய் இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னால் வச்சுங்களேன், நிறையா பேர் பார்த்துருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஹோட்டலோ நம்ம உள்ளே நுழையும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏசி காற்றுல உட்காந்துருப்பாங்க, ஃபேன் காற்று உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வரது செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு பில் வாங்கி வச்சுக்கிறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்த்து வச்சோம். சர்வீஸ் பார்த்து வச்சோம், சூப்பரான வேலை. சர்வீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டாக இருந்தீங்கன்னா சர்வீஸில் அங்கேயே வந்து சூப்பர்வைசர் ஆகலாம், மேனேஜர் ஆகலாம், நிறையா வேக்கன்சி இருக்குது சார், சரிங்களா? கிச்சன் பொறுத்த வச்சு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேக்கரி கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்கரி உங்களுக்கு ஃபீல்டு போடுறாங்க, எனக்கு என்னடா பேக்கரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. பேக்கரி ஃபீல்டுக்கு போனீங்கன்னாவே ஃபுல்லாமே நல்லா ட்ரைனிங் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா 3 வருஷம் அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா தனியாகவே பேக்கரி வச்சு ரன் பண்ணலாம். இல்லை 3 வருஷம் ட்ரைனிங் போடுவீங்களா, 5 ஸ்டார் 7 ஸ்டார் அந்த ட்ரைனிங் தான், ஹோட்டலில் அந்த ட்ரைனிங் போவீங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சுன்னா அவங்களே வந்து வாண்டடாக எந்த ஒரு டவுட் இல்லாமல் ஃபுல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது சார். நல்லாவே திங்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா கேட்ரிங் பொறுத்த வச்சும் நம்ம படிக்கும் போதே வேலை, படிக்கும் போது சம்பளம். இது இல்லை நான் ஃபாரின் போகிறேன் ஆசைப்பட்றேன், வீட்டில் ஆசைப்பட்றேங்க, நான் வீட்டில் வந்து கஷ்டம், நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிங்க, டிப்ளமோ முடிங்க, கேட்ரிங் பொறுத்த வச்சும் முடிங்க, சர்டிஃபிகேட் வாங்குங்க, நான் போகணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சொன்னாவே போதும், சார் வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாமே ஃபாரின் அனுப்பிடுவார், சரிங்களா? நீங்கள் ஃபாரின் போயிட்டு சூப்பராக 1 lakh வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம சேலரி வாங்கலாம், ஓகேங்களா? எந்த ஒரு டவுட் இல்லாமல் கேட்ரிங் எடுங்க. நல்லா வந்து பெஸ்ட்டாக யோசிங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.